ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே, என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கிச்சன் பக்கம் போனா கிச்சன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு வழக்கத்தை விட. இன்னைக்கு தை அமாவாசை அப்படிங்கறதுனால மேக்சிமம் எல்லாரும் வெஜ் சமைச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்து ரூம் அண்ணெல்லாம் ஏதோ வித்தியாசமா சமைச்சிட்டு இருந்தாரு, அது என்னன்னு தெரியல. டம்ளர் எடுத்துட்டு வந்தா தேங்காய் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்பட் ப்ரோ சொன்னாரு. கடைசியில சிறப்பா உடைச்சு சிறப்பா தந்தா அப்படி. எவனாவது தேங்காய் இப்படி உடைப்பானா? சண்டே அப்படின்னாலே கிச்சன் பரபரப்பா இருக்கும். இந்த தேங்காய் இந்த சேமியெல்லாம் எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா, எங்க ரூம் ஓனர் நான் வந்து இன்னைக்கு தை அமாவாசைங்கிறனால நானே சமைக்கிறேன், யாரும் சமைக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல தான் நாங்களாம் இருக்கோம். அந்த அண்ணா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாரு, நாங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம். அவ்வளோதான், அண்ணா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டாங்க. நான் அப்படியே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். இந்தா இப்போ ஒருத்தர் உட்காந்தார்ல, அவர் தான் இன்னைக்கு சமைச்சது. சாப்பாடு, சாம்பார், பரங்கிக்காய் கூட்டு, ரசம், அப்பளம், பாயாசம் எல்லாம் ரெடியா இருந்தது. நான் எனக்கு வேண்டியங்கிறத அண்ணன் புண்ணியத்தில் நல்லா போட்டு சாப்பிட்டேன்ப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாம்பார், செகண்ட் ரவுண்டு ரசம், மூணாவது வந்து பாயாசம். நல்லா இருந்தது சிறப்பாக. அப்பளத்தை நல்லா உடச்சி போட்டு அந்த பாயாசத்தை அப்படியே ஊற்றி கடைசி ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில், நல்ல காத்துமா இருந்தது. அப்படியே ஹெட்ஃபோனில் பாட்டை போட்டுட்டு என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே நடந்து போக வேண்டியதுதான். பை கைஸ்.